Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா iOS-ஓட எபிசோட் 11 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல இந்த சீனியர் பிளேயர் டைரான் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. அவன் வந்து நம்ம ஆசிட்டோ ஓட்டமோ ஆசரி கூரோட இவங்க நாலு பேருமே திட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க என்னடா அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்பதான் நமக்கு அபிஷியல் மேட்ச் ஒன்னு ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம பி டீமோட ஃபர்ஸ்ட் அபிஷியல் மேட்ச் இதுதான். நீங்க என்ன இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க கடந்த ஒரு வாரமா? நம்மளோட ஆப்போனன்ட் ஒன்னும் அவ்வளவு ஸ்ட்ராங்கான டீமும் கிடையாது. ஆனா நீங்க இருக்கிற போக்க பார்த்தா ஒருவேளை அவங்க கூட நம்ம தோத்துறோம் போலே அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஓட்டமோ ஆசிட்டோ டாச்சி பண்ண மூணு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓட்டமுமே சொல்றான் ஆசிட்டோ ஆசரி ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணது மத்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுக்குள்ளே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. இருந்தாலும் இந்த ஆசரி பயலுக்கு ஆசிட்டோ உள்ள அந்த ஸ்டார்டிங் லைனப்ல இருக்கிறதே சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் அவன் இப்படி பேசுனது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஓட்டமோ சொல்றான். அதுக்கு டாச்சி பண்ணாம எனக்கும் அப்படிதான் தோணுது. பட் இதோடய நம்ம இந்த ஃபீரோட எப்படி மேட்ச் குள்ள விளையாடுறது அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஆசிட்டோ வந்து கோச் நோசமி சொன்ன விஷயத்தையுமே நினைச்சு பாக்குறான். நான் இன்னுமே அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கல. ஆனா இப்போதைக்கு என்னோட ஃபோக்கஸ் எல்லாம் இந்த கேம்ல மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஃபூகூட வந்துட்டு யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசுற டோன்லயே தெரிஞ்சு போச்சு அது யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஆசிட்டோமே அவர்கிட்ட போய் அது ஹானா தானே அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமாடா, ஆனா நீயும் ஹானா அந்த அளவுக்கு க்ளோஸா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. நீங்க ஜஸ்ட் போனை என் சைடு மட்டும் திருப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ சொல்றான். அவர் போய் திருப்பி வச்சதுக்கு அப்புறம் இங்க பாரு, நீ சொன்ன மீல் பிளான தான் நான் டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நான் இப்ப என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டிங்ல அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஃபைனலா நீ ஒருவேளை மேட்ச் பார்க்க ஃப்ரீயா இருந்தா அப்படின்னா நீ வந்து பார்க்கலாம், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஃபூகூடாக்கு இப்ப என்ன நடந்ததுன்னே சொல்லி புரியல. அவருமே போன் எடுத்து காதுல வைக்கிறாரு. பார்த்தா போன் கட் ஆயிருச்சு. அந்நேரம் ஃபூகூடா ஆசிட்டோ கூப்பிட்டு ஆசிட்டோ நீ இந்த கேம்ல வின் பண்ணிடுவோன்னு சொல்லி நினைக்கிறேன், இப்ப எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. நான் எப்பவுமே மேட்ச் முன்னாடி ரொம்பலாம் அதிகமா யோசிச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். பட் நாங்க கண்டிப்பா வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றான். அதை எப்படி நீ இவ்வளவு கிளியரா சொல்றேன்னு சொல்லிட்டு இவரை கேட்க, நான் கண்டிப்பா என்னோட டீமுக்காக ஸ்கோர் பண்ணி தருவேன். ஆனா ஃபுட்பால்ன்றது நீ நினைக்கிற மாதிரி தனியா விளையாடுறது கிடையாது, அது டீம் ஒர்க்கோட விளையாடுறது. அப்பனாதான் அது ஒரு ஃபன்னாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூகூடா சொல்றாரு. இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது மேட்சை பாக்குறதுக்காக ஹானாவுமே வந்திருக்கிறா. கூடவே வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணுமே வந்திருக்குது இந்த மேட்ச் எல்லாம் போட்டோ எடுக்கிறதுக்காக. மேட்சோட ஸ்டார்டிங்ல இவங்க யாருமே அவ்வளவா சிங்க் ஆகவே இல்ல. ஓட்டமும் ஒரு நினைச்சு அவன் பாஸ் கொடுக்குறான். ஆனா அந்த சவுப்பு முடிக்காரன் வந்து கம்ப்ளீட்டா லாக் ஆயிடுறான். என்னடா இது என்னை ஃபாலோ பண்ணி யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம பால ஹைட்டா ஏத்தி விட்டுறான். அந்த பால் எடுக்கிறதுக்கு ஆசிட்டோ ஆசரி கூரோடா மூணு பேருமே வந்துகிட்டு இருக்காங்க. மூணு பேரும் கன்ஃபியூஷன்ல அப்படியே கிரவுண்ட்ல விட்டுறாங்க. ஆப்போனன்ட் பிளேயர் ஈஸியா தள்ளிட்டு போய் அசால்ட்டா ஒரு கோலை போட்டுறான். நீங்க மூணு பேர் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி டைராவும் அவங்களை கத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹானாவும் சொல்றான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகி 35 நிமிஷம் ஆகுது, ஆப்போனன்ட் டீம் 3 பாயிண்ட் நம்ம டீம் 0 அப்படின்ற மாதிரி ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே கம்ப்ளீட் ஆகுது. அவங்க எல்லாரும் ரூம்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைரா கூட இருக்கிற அந்த சீனியர் பிளேயருமே வந்துட்டு என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, நம்ம என்னதான் பி டீமாவே இருந்தாலும் நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் யூத் டீம் தான், அந்த ஒரு ஜெர்சியை நம்மளும் வியர் பண்ணிருக்கோம், அதுக்கு ஏத்த மாதிரி விளையாடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அங்க என்ன செய்யணுமோ அதை கரெக்டா தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியும் சொல்றான். அதுக்கு ஓட்டமுமே கேட்கறான், என்னது நாங்களா, யாரை நீ இப்ப ரெஃபர் பண்ற, இன்னைக்கு யாருமே சரியான சிங்க்லே விளையாடல, ஆனா நீ எங்களை மட்டும் பிளேம் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல நான் அப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு ஆசிரியர் சொல்றான். இங்கேயுமே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த டைராவுமே செம கட்டுப்பாயிட்டே வாய் முடுக்கடா, உங்களாலதான் எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா இருக்கு, உங்களோட கேர்லெஸ்னால இப்படி 3 பாயிண்ட் விட்டுக்கிட்டு நிக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அவன் அப்படியே கோச் நோசமி கிட்ட போயிட்டு இப்போதைக்கு நம்ம செகண்ட் இயர் தேர்ட் இயர் பசங்க கொஞ்சம் நேரம் உள்ள போட்டு விளையாடுவோம், இவங்களை வச்சு கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லும் கிடையாது, அதுலயே முக்கியமா ஆசரி ஆசிட்டோ அப்புறம் கூரோடா இவங்க 3 பேரை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, அதனால வேற யாரையும் மாத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எனக்கே தெரியும் நான் இப்படி ஓவரா தான் கொஞ்சம் பேசுறேன்ட்டு, பட் நான் இங்க தோக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நீ சொல்றதும் கரெக்ட் தான் டோகசி, நீ போயிட்டு இசிகிக்கு பதிலா சென்டர் பேக் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பிளேயருக்கு பதிலா தான் மாத்தி விடுறாரு. இல்ல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இப்ப டோகசி எதுக்கு தேவையில்லாம சென்டர் பேக் ஆட சொல்றீங்க, அவன் இதோட ஆடினதே கிடையாது அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். டோகசியுமே வந்துட்டு எனக்கு சத்தியமா இப்போதைக்கு இந்த பொசிஷனை கொடுத்தீங்கன்னு சொல்லி எனக்கே புரியல, எனக்கு என்னவோ நான் போயிட்டு உங்களோட ஜூனியர் டீம் பசங்க கூட எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி 3 கோல் அடிச்சு தருவேன்னு சொல்லி எந்த நம்பிக்கையும் இல்ல, அவங்களுக்கெல்லாம் அவங்களோட அந்த ஒரு வெத்து கௌரவம் தான் ரொம்ப முக்கியம், மேட்ச்ல வின் பண்ணணும்ன்றதை விட அவங்களுக்கு அதுதான் ரொம்பவே முக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த மத்த ஜூனியர் பசங்க எல்லாருமே காண்டாகுது, எதுக்கிட்ட எங்களை பத்தி அப்படி சொல்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க டோகசிய. அப்ப ஆசிட் வந்துட்டு இல்ல அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். எனக்கு தெரியும் நம்மளோட டீம்ல இப்ப யாருமே ஒழுங்கா சிங்கா இல்லதான், யாருமே ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ணிக்கலதான், பட் எல்லாருமே நினைக்கிறதே வின் பண்ணணும்னு சொல்லிதான், அதுக்காக தான் எல்லாரோட பெஸ்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அட்லீஸ்ட் நம்ம கிட்ட இங்க அது ஒண்ணு மட்டும் தான் காமனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ சொல்றான். அப்ப கோச் நோசிமியுமே பேசுறாரு, இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எந்த ஒரு மேட்ச்மே கொடுக்க போறது கிடையாது, சோ இதை ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த 45 நிமிஷத்தை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்றத பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பிடுறாரு. இவங்க இப்ப ஃபீல்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஆசிட்டோ கிட்ட வந்துட்டு கூரோடா தேங்க்யூ சொல்லிட்டு போறான். அப்பதான் ஆப்போனன்ட் டீமோட ஃபார்மேஷனை பாக்குறாங்க, என்ன ரங்கா ஜோக் பண்றியா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது, என்னோட 6 டிஃபெண்டர் இப்படி நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சமசாக்கோட கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பதான் டைராவுமே சொல்றான், அவங்க எனக்கு தெரிஞ்சு டிஃபென்ஸ்ல இப்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம கோல் அடிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி தான் நினைச்சு இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ டைரா இவங்க 3 பேர்கிட்டே வந்துட்டு டேய் நீங்க 3 பேர் தான் சரியா விளையாட மாட்டீங்க, உங்களோட லைனை மட்டும் கரெக்டா நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஆசிட்டோ யோசிக்கிறேன், என்னது லைனா, நாங்க என்ன லைன் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோக்கு அப்பதான் ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமா நான் இதுவரைக்கும் இதை எப்படி யோசிக்காம விட்டேன், நாங்க 3 பேர் எப்பவுமே ஒரே லைன்ல தானே விளையாண்டுகிட்டு இருப்போம். அப்பதான் ஆசிட்டோக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலாவே இருக்குது, சம்திங் ஏதோ நீங்களை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு புரியாம யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஆசிரியர் வந்துட்டு இந்த ஆப்போனன்ட் டீம் பிளேயர் ஒருத்தங்கிட்ட பேசுறான், என்னடா இது உங்களுக்கே ஒரு ஷேமா இல்ல, இப்படி டிஃபென்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, எங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல, கொஞ்சமா இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடுங்களேடா அப்படின்னு சொல்றான். எனக்கு தெரியும் இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காதுன்னு சொல்லிட்டு, ஆனா எங்களோட மோட்டிவ் எல்லாம் உங்களை தோக்கடிக்கணும்ன்றது மட்டும் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்ப ஆசிட் வந்துட்டு ஆசிரியவே பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னடா அப்படி பாத்துக்கிட்டு இருக்கா, சொல்லணும்னா சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நீ ஒரு டிஃபெண்டர் தானே, எனக்கு இப்பதான் புரியுது, நான் எப்பெல்லாம் பாக்குறேனோ அப்பெல்லாம் நீ எனக்கு பின்னாடி மட்டும் தான் இருப்ப, நான் எப்பவுமே உன்னை எனக்கு பின்னாடி தான் பாத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ சொல்றான். அந்நேரம் டைரா வந்துட்டு ஆசிரியர் கூப்பிட ஆசிரியர் வந்து அங்கிட்டு போயிடுறான். அப்ப ஆசிட்டோ யோசிச்சு பாக்குறான், ஆமா நான் கூரோடாவையும் பாத்துருக்கேன், அவன் எப்பவுமே அவனோட பொசிஷனை எனக்கும் ஆசிரியக்கும் நடுவுல தான் வச்சிருப்பான், எப்பவுமே அவன் எங்க 2 பேருக்கு
நடுவுல தான் நின்னுகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ யோசிச்சுட்டு இருக்கப்ப டோகசி ஓட்டமும் 2 பேரும் அவங்க கிட்ட வர்றாங்க. டேய் இப்பதான் நீ நம்மளோட டீம் பிளேயர்ஸோட பொசிஷனை மெதுவா அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு டோகசி சொல்றான். டேய் மேட்ச்ல இன்னும் 30 நிமிஷம் தான்டா இருக்கு, இப்போ உட்காந்து நம்மளோட பிளேயர்ஸ் எல்லாம் நீ அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டோகசி கேக்குறான். இல்ல இத்தனை நாள் அவங்க என் மேல எது கோவமா இருந்தாங்க, அவங்க எதுக்கு நீ பார்க்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையை சொல்ல போனா அப்படின்னா நான் தான் அவங்களோட பொசிஷன் எதையும் பார்க்காம இருந்திருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு ஆசிட்டோ சொல்றான். சுகிசிமாவும் நோசுமி கிட்ட நம்ம கண்டிப்பா கொஞ்சம் பிளேயர்ஸ் வெளியே எடுத்தாகணும், அதுலயும் முக்கியமா ஆசிட்டோ ஆசரி இவங்க 2 பேரும் வெளியே எடுத்துரும், அப்பதான் டீமுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்ல ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் எங்களை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப பால வந்துட்டு ஆசிரி தான் கொண்டு போய்கிட்டு இருக்கான். அந்நியாரம் தான் ஆசிட்டோ நோட் பண்றான். ஆமா நானு ஆசரி கூரடா எப்பவுமே ஒரே லைன்ல சேம் டிஸ்டன்ஸ்ல தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். இப்போ ஒருவேளை நான் பால வாங்கிட்டு சுத்தி எங்கேயுமே பார்க்காம ஓட ஆரம்பிச்சேன் அப்படின்னா அவங்க எல்லாருமே என்னைய கேட்சப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இது எதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மீனிங் எனக்கு புரியவே இல்லையே. ஓகே இப்போதைக்கு கூரடா அந்த இடத்துல கரெக்டா நின்னுகிட்டு இருக்கான். இப்போ ஒருவேளை நான் ஆசரி இடத்துல இருந்திருந்தா நான் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி நினைச்சிருப்பேன், எங்க பால கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சிருப்பேன். இப்ப நான் அங்கதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ மூவ் பண்றான். இது பார்த்ததுக்கு அப்புறம் ஆசரிக்குமே பயங்கர ஷாக்கா இருக்குது. கூரடா ஆசரிக்கு பின்னாடி இருந்து அப்படியே முன்னாடி ஓட ஆரம்பிச்சிடறான். ஆசரியுமே கரெக்டா பால ஆசிட்டோக்கு பாஸ் பண்ண ஆசிட்டோ இந்த வாட்டி சூப்பராவே கூரடாக்கு பாஸ் பண்றான். நம்ம இதை சக்சஸ்ஃபுல்லா கடந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆசிட்டோ நீ இப்ப கூரடாவை போய் கவர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரி சொல்றான். ஆனா அதுக்குள்ள ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் எல்லாம் கூரடாட்ட பால் பண்ணிக்கிறாங்க. அந்த பாலுமே லைன் விட்டு வெளியே போயிருது. இந்த யூத் டீம் ரொம்பவே வீக்கா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நேரா கூரடா மட்டும் அப்படியே தம்ஸ் அப் போட்டு நிக்கிறான் கையை தூக்கி. இட் மீன்ஸ் இப்பதான் இவங்க 3 பேருக்குள்ள கொஞ்சம் சிங்க் ஆகவே ஆரம்பிக்குது. இப்ப ஆசிரி ஓடி போகும்போது நம்ம ஆசிட்டோவுமே கரெக்டா அவன ஐ கான்டாக்ட் வைக்கிறான். பாலு ஆசிரி கிட்ட வர ஆசிட்டோ அழகா முன்னாடி போயிடுறான். அதே மாதிரி ஆசிரியும் முன்னாடி தான் ஆசிட்டோக்கு பால பாஸ் பண்றான். ஆசிட்டோ வந்துட்டு திரும்ப பின்னாடி ஆசிரிக்கே பாஸ் பண்றான். நம்ம டீம் பிளேயர்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல, இவங்க 3 பேருக்குள்ளே எதுக்கு இப்ப பாச மாத்தி மாத்தி கொடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒண்ணுமே புரியாம கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இவங்க 3 பேருக்குள்ள இவ்வளவு சடனா ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு, என்னன்னு சொல்லி ஒண்ணும் புரியல அப்படின்ற மாதிரி ஹானாவும் பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப பால் வந்து கூரடா கிட்ட இருக்குது. கூரடாவும் ஆசிட்டோ கரெக்டா திரும்பி பாக்குறான். அவங்க 2 பேருமே அதே மாதிரி கரெக்டா ஐ கான்டாக்ட் வைக்கிறாங்க. கூரடா வந்துட்டு இப்ப ஆசிட்டோக்கு பால பாஸ் பண்றான். ஆசிட்டோவும் திரும்ப வந்துட்டு கூரடாக்கே பால கொடுக்குறான். அஞ்சர் ஆசிட்டோ மனசுக்குள்ளே நினைக்கிறான், இப்ப ஒருவேளை நான் கூரடாவோட இடத்துல இருந்திருந்தேன்னா நான் எங்க நிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ கரெக்டா அங்கேயே போறான். பால ஆசிட்டோ வாங்கிட்டு இருக்கும்போது நம்ம டாசிபானா டாகசி 2 பேருமே கத்திக்கிட்டு வராங்க. டாசிபானா வந்து என்னோட சைடு குடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் உனக்கு பின்னாடி தான் இருக்கேன், எனக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு டாகசி கேட்கறேன். என்னை மன்னிச்சிருங்கடா, இப்ப நாங்க 3 பேருமே கரெக்டா சிங்க் ஆகி ஆகணும், அதனால என்னை மன்னிச்சிருங்க. இப்போதைக்கு நான் ஆசரி கூரடாவோட மூமெண்ட்ஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும், அது எதுக்குன்னு சொல்லி கூட எனக்கு தெரியல, ஆனா நான் இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனாவுமே எனக்கு இப்பதான் புரியுது, இவங்க 3 பேரும் ஒருத்தர் ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்க இப்ப கண்ணாலே கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானா சொல்றா. இதே மாதிரி இவங்க பாஸ் பண்ணி பால ஆசிட் வந்து கோல் கிட்ட கொண்டு வந்துறா. ஷாட் அடிச்சிடறா அப்படின்னு சொல்லிட்டு டைராவும் சொல்றான். நான் இப்போ கரெக்டான மிட் ரேஞ்சில இருக்கேன், இப்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு ஷாட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கே தெரியாம அன்கான்சியஸா பால ஆசரிக்கு பாஸ் பண்ணிடுறான். அந்த பால ஆசரி சூப்பரா அடிச்சு ஒரு கோலை வாங்கிடுறான். நம்ம இத்தனை பேர் டிஃபென்ஸ் இருந்து எப்படி அவங்க வெறும் 3 பேரு இவ்வளவு அசால்ட்டா நம்ம டிஃபென்ஸ்க்குள்ள பூந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் ஒண்ணுமே புரியாம இருக்காங்க. இது உன்னோட ஷாட் தான், எதுக்கு பால எனக்கு பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆசரி கேட்கறான். அது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ சொல்றான். ஆசிட்டோ மனசுக்குள்ளே நினைக்கிறான், அவன் சொன்னது கரெக்ட் தான், இது என்னோட ஷாட் தானே, நார்மலாவே நான் தான் இந்த கோல் அடிக்கணும்னு சொல்லி நினைப்பேன், ஆனா நான் எதுக்கு ஆசரிக்கு பாஸ் பண்ணேன், ஏன்னா என்னோட ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு பொசிஷனோட ஒரு பெருமையை நான் யாருக்கு விட்டு தரவே மாட்டேன், அப்புறம் நான் எப்படி இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே புரியாம தான் இருக்கிறான். அப்படியே பின்னாடி திரும்பி கோச் நோசுமியை பாக்குறான். அது கரெக்ட் தான் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி இருக்குது. அப்பதான் ஆசிட் வந்து எனக்கு ஃபுட்பால் விளையாட சொல்லித்தாங்க, நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அது மாதிரி எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிருப்பாலே அந்த ஒரு சீனை நினைச்சு பாக்குறான். நீ சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இப்பதான் புரியுது, நான் இப்பதான் ஃபுட்பால் விளையாடவே கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்பதான் சந்தோஷமாகறான். இப்ப வந்துட்டு பால் டோகசி கிட்ட இருக்குது. அவன் வந்துட்டு ஆசிட்டோக்கு இப்ப பால பாஸ் பண்றான். அந்த போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்த பொண்ணுமே சொல்லுது, நீ சொன்னது கரெக்ட் தான், இவங்க 3 பேருக்கும் ஏதோ ஒன்று நடந்திருக்குது, அவங்க ஐ கான்டாக்ட் வைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம கேப்பே விடாம தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர். ஃபுட்பால் மாதிரியான கேம்ல ஒரு சின்ன செகண்ட்ல கூட ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்கும். அந்த இடத்துல நம்மளோட உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் கேட்டு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த இடத்துல பெஸ்டான மெத்தட் ஐ கான்டாக்ட் வைக்கிறது தான். ஈவன் இதை இப்ப வர நிறைய ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸால கூட மாஸ்டர் பண்ண முடியல. அதுக்கெல்லாம் ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஆனா இவங்க கேஸ்ல பொறுத்தவரை இவங்க 3 பேருக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எடுக்கிற பொண்ணு சொல்றா. பால வந்துட்டு ஆசிட்டை தான் கொண்டு போய்கிட்டு இருக்கான். மனசுக்குள்ளே நினைக்கிறேன், ஆசிரி நீ இப்ப எனக்கு முன்னாடி ஓடி போகணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆசிரியுமே முன்னாடி ஓடி போறான். பால வந்துட்டு ஆசிரிக்கு பாஸ் பண்றான். அப்பதான் ஆசிட்டோ நினைக்கிறேன், எனக்கு இப்பதான் புரியுது, 3 பேர் சேர்ந்தே ஆகணும், ஒருத்தர் இருந்தாலும் பத்தாது, 2 பேர் இருந்தாலும் பத்தாது. ஃபுட்பாலை பொறுத்தவரை பால முன்னாடி ஃபார்வர்ட்ல கொண்டு போறதுக்கு 3 பேர் தேவைப்படும். இந்த ஒரு விஷயத்தை ஆசிட்டோ இப்பதான் புரிஞ்சுக்கிறான். பால கூரடாக்கு பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ சொல்ல ஆசிரியுமே அவன் இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டுட்டு அதே மாதிரி கூரடாக்கு பாஸ் பண்றான். எவ்வளவு பெரிய டிஃபென்ஸ் எங்க வழியில இருந்தாலும் சரி, நாங்க 3 பேர் ஒரே மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா அதுவே கண்டிப்பா ஒரு கேப்பை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ நினைச்சிட்டு இருக்க. கூரடா கரெக்டா கிக் பண்ணி ஒரு கோலை வாங்குறான். ஆசிட்டோக்குலாம் சந்தோஷத்தை அடக்கவே முடியல, செம்ம ஹாப்பியா இருக்கிறான். எஸ்பிரியன் டீமும் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆசிரியுமே ஆசிட்டோ கிட்ட வந்து கையை கொண்டு வரான். 2 பேரும் அப்படியே கிளாப்ஸ் பண்ணிக்கிட்டு நிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட்ல இருந்துதான் ஆசிட்டோ வந்துட்டு ஃபுட்பால் எப்படி விளையாடணும்ன்றதே கத்துக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் அது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டா நினைச்சவன் இப்பதான் அது ஒரு டீம் ஒர்க் அப்படின்றதே புரிஞ்சுக்கிறான். இதுக்கப்புறமா ஆசிட்டோட அந்த புது ஃபுட்பால் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி போக போகுதுன்றத அடுத்தடுத்த மேட்சஸ்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.